ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை 24 மணி நேர வேலைநிறுத்தத்தை நடத்த சுகாதார நிபுணர்கள் கூட்டமைப்பு முடிவு. மிதிகம பகுதியில் துப்பாக்கிச் சூடு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாகிறது. OL பரீட்சை இன்று ஆரம்பம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தாக்கல் செய்த ரீட் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. உள்நாட்டுச் செய்திகள். முன்னதாக திட்டமிட்டவாறு நாளை காலை 7 மணிக்கு ஆரம்பமாகி 24 மணி நேர வேலைநிறுத்தத்தை நடத்த சுகாதார நிபுணர்களின் கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது. சுகாதார நிபுணர்கள் கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் தோல்வி அடைந்ததே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. நிதி அமைச்சுடன் நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பிறகு ஊடகங்களுக்கு பேசிய அதன் தலைவர் ரவி குமுதேஷ் இதனை தெரிவித்தார். மிதிகம பத்தேகம பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கி சூட்டின் காரணமாக வீட்டின் முன் ஜன்னல் மற்றும் சுவரில் பல தோட்டாக்கள் பாய்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கி சூட்டால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்திற்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் குறித்து எதுவித தகவல்களும் இதுவரை தெரியவில்லை. சம்பவம் தொடர்பில் மிதிகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாகியது. இன்று முதல் 20ஆம் திகதி நண்பகல் 12 மணி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 336 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் தேர்தல் திகதி அறிவிக்கப்படவுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளல் இன்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடையவுள்ளது. இதுவரை விண்ணப்பிக்காத தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் தபால் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு பதிலாக தங்கள் நிறுவனம் அமைந்துள்ள மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இன்று தொடங்கும் சாதாரண தர பரீட்சைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் வேட்புமனுக்களை சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் வேட்பாளர்களிடம் கோரியுள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பமாகியுள்ளது. நாடளாவிய ரீதியில் 3663 நிலையங்களில் நடைபெறவுள்ள இப்பரீட்சைக்கு 4,74,147 மாணவர்கள் தோற்றியுள்ளதாக இலங்கை பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சைக்கு 3,98,182 பாடசாலை விண்ணப்பதாரர்களும் 75,965 தனியார் விண்ணப்பதாரர்களும் விண்ணப்பித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை 2024 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நடைபெறும் காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத வானிலையால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை தவிர்த்து பரீட்சையை நடத்துவதற்கு ஒரு சிறப்பு கூட்டு திட்டத்தை அமல்படுத்த அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பரீட்சைகள் திணைக்களத்துடன் இணைந்து திட்டமிட்டுள்ளது. அதன்படி அவசர கால பதில் ஒருங்கிணைப்பு செயல்முறையை வழிபடுத்தவும் பேரழிவுகள் காரணமாக ஏற்படக்கூடிய எந்தவொரு இடையூறுகளை தவிர்க்கவும் சாதாரண தர தேர்வுகளுக்கு தோன்றும் மாணவர்கள் மற்றும்
பரீட்சை கடமைகளில் ஈடுபடும் அதிகாரிகளை பாதுகாக்கவும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளை இந்த கூட்டு திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது. பரீட்சை காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஏதேனும் இடையூறுகளை நிர்வகிக்க தேர்வுத்துறை, முப்படைகள், காவல்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள பிற தரப்பினருடன் ஒருங்கிணைந்து டிஎம்சி ஏற்கனவே தொடர்புடைய துறைகளுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் இன்று முதல் 21ஆம் தேதி வரை சத்தியாகிரகம் மற்றும் போராட்டம் ஒன்றை நடத்த ஏற்பாடு செய்துள்ள போராட்ட குழுவினருக்கு எதிராக நீதிமன்றம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த தரப்பினர் மேற்படி குறிப்பிட்டுள்ள நாட்களில் வெளிக்கட பொல்துவ சுற்றுவட்டத்திற்கு அருகில் போராட்டம் மற்றும் சத்தியாகிரகம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் விதிகளின்படி செய்யப்பட்ட கோரிக்கைகளை தொடர்ந்து கொழும்பு பிரதான இலக்கம் 4 நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஒன்றிணைந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் தேசிய ஏற்பாட்டாளர் தம்மிக முனசிங்க, தென்மாகாண தலைவர் ரசிக பிரசாத், மத்திய மாகாண தலைவர் சுமித் ரத்நாயக்க, மேல் மாகாண செயற்பாட்டுக்குழு உறுப்பினர் SML ரங்வல உள்ளிட்ட ஏனைய பங்கேற்பாளர்களுக்கு இந்த அறிவிப்பு அனுப்பப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு மாத்தர வெலிகமவில் உள்ள W15 ஓட்டலில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தன்னை கைது செய்ய மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமுல்படுத்துவதை தடுக்க இடைக்கால தடை விதிக்க கோரி முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தாக்கல் செய்த ரீட் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. அதற்கமே தேசபந்து தென்னகோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது. தேசபந்து தென்னகோன் தாக்கல் செய்த ரிட் மனு கடந்த 12ஆம் தேதி மேல்முறையீட்டு நீதிமன்றால் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் நீதிபதி முகமது லாஃபீர் தாஹிர் மற்றும் நீதிபதி சரத் திசாநாயக்க ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இன்று காலை மேற்படி உத்தரவை பிறப்பித்துள்ளது. முஸ்லிம்களின் புனித ரமலான் நோன்பு மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற இஃப்தார் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் பங்கேற்புடன் அலரி மாளிகையில் நடைபெற்றது. இஸ்லாமிய மத தலைவர்களும் ஏராளமான முஸ்லிம்களும் இதில் கலந்து கொண்டதுடன் மேலும் இஸ்லாமிய சமய நிகழ்வுகளுக்கு முன்னுரிமை அளித்து இந்த நிகழ்வு நடைபெற்றது. பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி இந்நிகழ்வில் வரவேற்புரையாற்றினார். தேசிய ஒருங்கிணைப்பு பிரதி அமைச்சர் முனிர் முலாஃபரும் நிகழ்வில் உரையாற்றினார். சயீத் அப்துல்லா ஷைத் மௌலவி அவர்கள் ரமலான் மாதத்தின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் சிறப்பு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினார். சிறப்பு பிரார்த்தனைகளுக்கு பிறகு மாலை 6:23 மணிக்கு நோன்பு துறக்கப்பட்டதுடன் அதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்து நடைபெற்றது. அதனை அடுத்து இஃப்தார் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தவர்களுடன் ஜனாதிபதி சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார். உலக நுகர்வோர் உரிமை தினத்தை முன்னிட்டு நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக சமூகத்திற்குள் அணுகுமுறைகளை மேம்படுத்தும் வேலை திட்டம் ஒன்றை கிளீன் ஸ்ரீலங்காவின் கீழ் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அது தொடர்பிலான கலந்துரையாடல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க தலைமையில் சுகாதார மற்றும் விவசாய அமைச்சுக்களின் அதிகாரிகளுடன் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க, பிரஜைகளுக்கு தரமான மற்றும் பாதுகாப்பான உணவு வேலையை வழங்குவதற்காக சுகாதார அமைச்சிடம் உள்ள கொள்கை மற்றும் திட்டங்களை செயற்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். மார்ச் மாதம் 1ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் 97,322 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. 2024ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 2,09,181 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். அதன்படி இந்தியாவிலிருந்து 93,951 சுற்றுலா பயணிகளும், ரஷ்யாவிலிருந்து 77,608 சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 56,103 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 41,366 சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். நிக்கவரட்டிய பகுதியில் கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று ஆராய்ச்சி கட்டுவ பத்துலு ஓய பகுதியில் வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதி பின்னர் கடை மற்றும் வீடொன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த பயணிகள் மற்றும் வீட்டில் இருந்த ஒரு சிறு குழந்தை உட்பட 21 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் சிலாபம் மற்றும் முந்தளம் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவின் ஜபோஸ்லின் பகுதியில் நேற்று முன்தினம் இருவர் கூரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 8 பேரை கைது செய்துள்ளதாக கிராண்ட் பாஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த இரட்டை கொலை நேற்று முன்தினம் அதிகாலையில் இடம்பெற்றிருந்த நிலையில் கிராண்ட் பாஸ் போலீசார் நடத்திய விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் வெல்லம்பிட்டி பகுதியில் 16 முதல் 44 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் குழு ஒன்றை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் அவர்களிடமிருந்து 2 கத்திகள் மற்றும் ஒரு கையடக்க தொலைபேசியை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாகவும் அவை குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். காத்தான்குடி காங்கேயனோடை பகுதியில் போதை மாத்திரைகளுடன் ஒருவரை கைது செய்துள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து பதூர்பள்ளி வீதியில் உள்ள வீடு ஒன்றை முற்றுகையிட்ட போலீசார் சட்டவிரோதமாக வைத்திருந்த 3492 போதை மாத்திரைகளுடன் 36 வயதுடைய ஒருவரை கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். இதில் கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். வரலாற்று சிறப்புமிக்க கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழா நிறைவு பெற்று கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலய வருடாந்த திருவிழா கொடியேற்றத்துடன் 14ஆம் தேதி பிற்பகல் ஆரம்பமானது. கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலய வருடாந்த திருவிழாவில் சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை லூர்து ஆனந்த் ஆண்டகை, யாழ் மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அடிகளார் ஆகியோர் தலைமையில் காலை 7 மணிக்கு திருவிழா சிறப்பு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் வருகை தந்திருந்த மக்கள் இதில் பங்கேற்றிருந்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி இன்றைய தினம் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, யாழ் மாவட்டத்தின் 17 சபைகளிலும் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சக்தியானது யாழ் தேர்தல் திணைக்கள அலுவலகத்தில் இந்த கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது. இந்த கட்டுப்பணத்தை கட்சியின் பிரதிச் செயலாளரும் யாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளருமான உமா சந்திரபிரகாஷ் இன்று காலை செலுத்தியுள்ளார். இதன்போது உமா சந்திரபிரகாஷ் கருத்து தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் உள்ள சகல உள்ளூராட்சி மன்றங்களிலும் போட்டியிடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது. எமது கட்சியின் தலைவர் மீது எமது மக்கள் கொண்ட நம்பிக்கை அதிகமாகவே இருக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட இங்குள்ள மக்கள் அமோக ஆதரவை கொடுத்திருந்தார்கள். இந்த முறை கணிசமான ஆதரவை பெறக்கூடிய நம்பிக்கையோடு இளம் வேட்பாளர்களை நிறுத்தி தேர்தலில் போட்டியிடுகின்றோம். வடக்கு கிழக்கு மலையகம் உள்ளடங்களாக இலங்கை முழுவதும் உள்ள சகல சபைகளிலும் நாங்கள் போட்டி போடுகிறோம். மக்களின் ஆதரவுடன் வெற்றிகளையும் பெற்றுக்கொள்வோம் என்றும் அவர் தெரிவித்தார். அனுராதபுர போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்தியர் ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டில் கைதான சந்தேக நபரை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் இன்று அனுராதபுரம் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். சபையில் பிரசன்னமாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவதூறு சொற்களை பிரயோகிக்கும் பொழுது சபாநாயகர் அது தொடர்பான கட்டளையை விடுக்க முடியும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். புதுசாசன அமைச்சு மீதான வரவு செலவு திட்ட விவாதத்தின் ஆரம்பத்தில் சபை முதல்வர் என்ற அடிப்படையில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் சட்டத்தரணி ஸ்வஸ்திகா மீது ஆபாச ரீதியில் கருத்து வெளியிடப்பட்டது. சபாநாயகர் இது விடயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேவையற்ற சொற்பதங்களை அன்சாட்டிலிருந்து நீக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். கிண்ணியா தள வைத்தியசாலையில் கடமையாற்றும் தாதியர்கள் இன்று 3 மணி நேர பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட அதேவேளை மதிய நேரத்தில் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். காலை 10 மணி முதல் ஆரம்பமான இவர்களின் பணி புறக்கணிப்பு மதியம் 1 மணி வரை நீடித்தது. இதன் காரணமாக அவசர சிகிச்சை பிரிவு தவிர்ந்த ஏனைய அனைத்து பிரிவுகளும் தமது அன்றாட செயற்பாட்டினை இழந்திருந்தன. வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுக்கு சிகிச்சைக்காக வந்த நோயாளிகளும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். 2025 வரவு செலவு திட்டத்தில் தாதியர் சேவைக்கு இழைக்கப்பட்ட அநீதி சரி செய்யப்படாததால் இவ்வாறான பணி புறக்கணிப்புக்கு தாங்கள் ஆளாக்கப்பட்டிருப்பதாக தாதியர்கள் இதன்போது தெரிவித்தனர். தென்கொரியாவில் E8 விசா பிரிவின் கீழ் வேலை வாங்கி தருவதாக கூறி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தனிநபர்களிடம்
3 மில்லியன் ரூபாவுக்கு மேல் மோசடி செய்த நபர் ஒருவர் குருநாகல் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மீது நாடு முழுவதும் உள்ள பல்வேறு போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் நீதிமன்ற உத்தரவுகளை தவிர்க்கும் நபர் என்றும் விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் முகாமையாளர் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் E7 மற்றும் E8 விசா பிரிவுகளின் கீழ் வேலைகள் வழங்குவதாக கூறி பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாகி இருந்தபோது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். புதையல் தோண்டுவதற்காக சென்ற ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த லேண்ட் க்ரூசர் வாகனத்துடன் விமானப்படை கோப்ரல் உட்பட 2 வெடிகுண்டு பொருட்களுடன் இன்று திங்கட்கிழமை வெள்ளாவெளி போலீசார் கைது செய்துள்ளனர். வெள்ளாவெளி பாளையடிவட்டை வீதியில் சம்பவ தினமான இன்று அதிகாலை 3 மணி அளவில் பயணித்த லேண்ட் க்ரூசர் வாகனத்தை போலீசார் சந்தேகத்தில் நிறுத்திய போது அம்பாறை விமானப்படைக்கு செல்வதாக தெரிவிக்கப்பட்டது. பின்னர் குறித்த வாகனத்தை போலீசார் சோதனையிட்டனர். இதனைத் தொடர்ந்து வாகனத்தில் வெடிபொருட்களுக்கான அமோனியா 1 கிலோ, ஜெல் கூறு 1, வெடிக்கான கயிறு, 3 போத்தல்கள் உட்பட பல பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். ஏமன் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் 24 பேர் பலியாகியுள்ளனர். ஏமன் நாட்டின் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவூதி கிளர்ச்சியாளர்கள் பல பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். அவர்கள் செங்கடல் பகுதியில் கப்பல்களை வழிமறித்து தாக்குதலிலும் ஈடுபட்டு வருகின்றனர். பிற கப்பல்கள், விமானம் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. இதற்கு எதிராக சர்வதேச நாடுகள் குரல் கொடுத்து வருகின்றன. இந்நிலையில் ஏமனில் உள்ள ஹவூதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கும்படி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டார். அமெரிக்கர்களுக்கு எதிராக கடற்கொள்ளை, வன்முறை மற்றும் பயங்கரவாதத்தில் ஈடுபடுகின்றனர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தீர்க்கம் நிறைந்த மற்றும் சக்தி வாய்ந்த நடவடிக்கைகளை எடுக்கும்படி ட்ரம்ப் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து விமானம் தாங்கி கப்பலில் இருந்து போர் விமானங்கள் புறப்பட்டு சென்றன. இதன் தொடர்ச்சியாக ஏமனில் நடந்த வான்வழி தாக்குதலில் 24 பேர் பலியானார்கள். இதன்படி ஏமனில் சனா நகரில் 13 பேர் பலியானார்கள், 9 பேர் காயமடைந்தனர். சாடா மாகாணத்தில் நடந்த தாக்குதலில் 11 பேர் பலியானார்கள். அவர்களில் 4 பேர் குழந்தைகள், 1 பெண் ஆவார். 14 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் இன்னும் சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹவூதிக்கு ஆதரவு அளித்து வரும் ஈரானுக்கும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹவூதிக்கான ஆதரவை உடனடியாக நிறுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என கூறினார். மத்திய கிழக்கு பகுதிகளில் இது மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கையாக இருக்கும் என கூறப்படுகிறது. Okay, everything's okay. Oh my God! அமெரிக்காவில் மத்திய தென் மாகாணங்களை சூறாவளி கடுமையாக தாக்கியது. அந்நாட்டின் மிசோரி, மிசிசிப்பி, அலபாமா உள்ளிட்ட மாகாணங்களை சூறாவளி தாக்கியது. பலத்த காற்றுடன் சூறாவளி வீசியதால் மரங்கள் வேரோடு சரிந்தன. வீடுகள், வணிக வளாகங்கள் உட்பட பல்வேறு கட்டிடங்களின் மேற்கூரை சூறாவளியால் தூக்கி வீசப்பட்டது. சூறாவளியால் பல வீடுகள் முழுமையாக சேதமடைந்தன. இந்நிலையில் அமெரிக்காவை தாக்கிய சூறாவளியில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 35ஆக உயர்ந்துள்ளது. மேலும் பலர் படுகாயமடைந்தனர். சூறாவளியால் அதிக பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. டெக்சாஸ், ஒக்லஹாமா, அர்கான்சாஸ், மிசவுரி, இல்லினாய்ஸ், இண்டியானா மற்றும் மிச்சிகன் மாகாணங்களில் பலத்த காற்றால் மின்சார துண்டிப்பு ஏற்பட்டு 2 லட்சம் வீடுகள் பாதிக்கப்பட்டன. ஏற்கனவே அமெரிக்காவில் காட்டுத்தீ பரவல், புழுதி புயல் மற்றும் பனிப்பாதிப்புகளும் மக்களை இன்னலில் தாக்கியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தெற்கு ஐரோப்பிய நாடான வடக்கு மெசிடோனியாவில் உள்ள இரவு விடுதியொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 59 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 100 பேர் வரை காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்நாட்டு உள்துறை அமைச்சகத்தின் அறிக்கைப்படி தலைநகர் ஸ்கோப்ஜிக்கு கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கேகானி நகரில் உள்ள பல்ஸ் என்ற இரவு விடுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஒரு பாப் இசைக்குழுவின் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது சில இளைஞர்கள் வானவேடிக்கை சாதனங்களை பயன்படுத்தியதால் மேற்கூரை தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நிகழ்ச்சிக்காக அங்கு கூடியிருந்த ஏராளமானோர் விபத்தில் சிக்கினர். சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காட்சிகளில் இரவு விடுதி கட்டிடம் தீப்பிழம்புகளால் சூழப்பட்டதையும் இரவு வானத்தில் புகை எழுவதும் காணப்படுகிறது. சம்பவம் நடந்தபோது அங்கு 1500 பேர் இருந்ததாக கூறப்படுகிறது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது.
இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய மாஸ்டர்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குறித்த போட்டியில் இந்திய மாஸ்டர்ஸ் மற்றும் மேற்கிந்திய தீவுகள் மாஸ்டர்ஸ் அணிகள் மோதின. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் மாஸ்டர்ஸ் அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்பெடுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் மாஸ்டர்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 148 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. துடுப்பாட்டத்தில் லிண்டன் சிமன்ஸ் 57 ஓட்டங்களையும் ட்வைன் ஸ்மித் 45 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இந்நிலையில் 149 ஓட்டங்கள் எனும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய இந்திய மாஸ்டர்ஸ் அணி 17.1 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை கடந்தது. துடுப்பாட்டத்தில் அம்பாத்தி ராயுடு 74 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் கிரிக்கெட் தொடருக்கான கிண்ணத்தை இந்திய மாஸ்டர்ஸ் அணி சுவீகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனர்வு, நுவரெலியா மற்றும் மாத்தள மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுர், தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேல் சப்ரகமுர், மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.